கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே அனைவருக்குமான ஆட்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கான சான்றுகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே சீரான வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு நிறைய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மக்களை அந்த மண்ணிலேயே போய் நம்ம சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் என்பது தஞ்சாவூர் மாவட்டம். நமக்கு பின்னணியில தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கிறது. உண்மையிலேயே ராஜராஜ சோழன் என்பது தமிழர்களுடைய பெருமையாக இருக்கிறது. அது கலையாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரிதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய முதலமைச்சர் அவருடைய அந்த பெருமையும் என்பது இன்றைக்கு கடல் கடந்து போயிட்டு இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து முதலமைச்சருடைய சாதனைகளை பற்றி பேசுவது மிக மிக மகிழ்ச்சி. அந்த வகையில இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்தினுடைய கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு துரை சந்திரசேகர் அவர்கள் நம்முடைய அழைப்பேற்று வருகின்றிருக்கிறாங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி தஞ்சாவூரினுடைய மக்களவையின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு முரசொலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று நம்முடைய அழைப்பை ஏற்று நிறைய பயனாளிகள் இங்க வருகின்றிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி மற்றும் வணக்கம். முதல்ல துரை சந்திரசேகர் சார், தஞ்சாவூர்ல இந்த 5 வருஷத்துல பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான திட்டங்கள்ல முதலமைச்சர் செயல்படுத்தி இருக்கிறாங்க? முதலில் என்னுடைய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் 5 ஆண்டு காலமாக ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று சொல்வார்கள். அதைவிட சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்து ஒவ்வொரு துறையாக செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இது ஒரு டெல்டா மாவட்டம் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் மின் இணைப்பு என்பது விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. அது தட்கல் முறையில் பணம் கட்டினவங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தது. ஆட்சி பொறுப்பேற்றோட மாண்புமிகு முதலமைச்சர் துறை வாரியாக ஆய்வு பண்ணப்போ இந்த உண்மையை அறிந்து அப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இவங்கள்ட்டெல்லாம் அதிகாரிகள்ட்ட உத்தரவிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பண்ணுற போது இந்த பம்பு செட்டுகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்குகிற அந்த திட்டத்துக்கு மின் பற்றாக்குறை இருந்தாலும் அதையும் சரி செய்து முதலில் 50 லட்சம் அறிவித்தார். 10 ஆண்டுகளாக பதிவு பண்ணவர்கள்லாம் ஆச்சரியமாக வீடு தேடி வந்து அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மின் இணைப்பு வந்திருக்கிறது, ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லப்போ அப்புறம் அது ஒரு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. என்னுடைய தொகுதியில் பெரும்பாலான ஊர்களில் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக இப்போ 2 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் மின் இணைப்பு கொடுத்துருக்கிறாரு. அது விவசாயத்துக்கு செய்த மிகப்பெரிய புரட்சி. அதே போல் நெல் கொள்முதல் வந்து பொறுத்தவரை தஞ்சை மாவட்டத்தில் எல்லா ஆட்சியிலையும் நான் சொல்கிறது சீசன் வந்தாக்க நெல் எடுக்காமல் இருக்கும் அல்லது மழையில் நனைஞ்சு முளைக்கும். அந்த பிரச்சனையே அந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உற்பத்தியும் அதிகம், நிலப்பரப்பும் அதிகப்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை கலைஞர் தரிசு மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவித்தார். அது நான் வந்து மருங்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் அந்த திட்டத்தை தொடங்கி நானும் எம்பி தொடங்கி வச்சோம். அப்போ பார்த்தா எங்களுக்கு தேர்ல அந்த போர் வந்து அரசாங்கத்தின் சார்பில் போடப்பட்டது. ஆழ்துளை கிணறு மின் இணைப்பு அரசாங்கத்தின் சார் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ அந்த கன்றுகளை வந்து இலவசமாக மரக்கன்றுகளாக தான் ஹார்டிகல்ச்சர் கொடுத்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது பசுஞ்சோளம் மாரி அது சும்மா ட்ரையாக கிடக்கும். அந்த ஏரியா பெரிய சோலை மாரி இருக்குது. அது உள்ளபடியாக மனசுக்கு ஒரு திருப்தியாக நம்ம ஐயா தளபதியால் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் அந்த வழியாக போகிறப்போ ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு போகிறப்ப பார்த்தா முந்திரிகளாம் மாமரம் அப்படி எல்லா பல மரங்கள் இருக்குது. விவசாயம் இப்போ செய்கிறார்கள். அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. அதே போல் மெகா டிபிசி என்று ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து சட்டமன்றத்தில் அறிவித்து பஞ்சநதி கோட்டை வரத்தநாடு வட்டத்தில் ஒன்று விவசாயிகளை வந்து நேராக நெல்லை கொண்டு போய் கொட்டினா போதும். அதுவே தூத்தி அதுவே ட்ரை ஆக்கி அதுவே பேக் பண்ணி மிஷின் தச்சு மூட்டை வந்து வெளியில் வருது. அந்த மூட்டை எடுத்து அடுக்க வேண்டியது தான். இதில் இடையில வந்து டிபிசியில் போனப்போ நெல்லை கூட எடுத்துட்டாங்க, பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக 70 கிலோனா 70 கிலோ, 40 கிலோனா 40 கிலோ அடிக்கிற அளவுக்கு அந்த டிபிசி இருக்குது. அதை வெற்றிகரமாக அது தொடங்கி வெற்றிகரமாக போனதுனால விவசாயிகள் வரவேற்பு இருக்கிறதுனால மாண்புமிகு முதலமைச்சர் மேலும் 5 மெகா டிபிசிகளை டெல்டா மாவட்டம் திருவாரூர், நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டங்களில் ஆரம்பிக்கிறது, தஞ்சாவூரில் ஆரம்பிக்கிறது கொடுத்துருக்கிறாரு. ஜூன் 12 தண்ணி திறக்கணும், ஜூன் 6 தண்ணி திறந்தார். ஒரே ஒரு முதலமைச்சர் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மேட்டூரை திறந்தார். மேட்டூர் திறந்து தஞ்சை மாவட்டம் வந்தார். கல்லணையும் அவரே திறந்தார். கல்லணை திறந்து இந்த ஆண்டு பூரா தண்ணி பிரச்சனை இல்லாமல் முதலமைச்சர் கல்லணையை திறக்கிறப்ப விவசாயிகள் வந்து ஒரு கும்ப மரியாதை கொடுத்து கையில் ஒரு மரக்கா நிறையா நெல்லை கொடுத்தாங்க. நல்லா அழகாக கொட்டினார். அது ஒரு மரக்கா நெல் தான்.
அது தஞ்சை மாவட்டம் டெல்டா பூரா போய் இன்னைக்கு பல லட்சம் கணக்கான நெல் மணிகளை உற்பத்தி செய்கிற அளவுக்கு அந்த திட்டம் வெற்றி பெற்று இன்னைக்கு விவசாயிகள் சுபிட்சமாக இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம். அந்த சோழர்களுடைய ஆட்சி தான் பொற்காலம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு சோழர்களுடைய ஆட்சியாக இன்றைக்கு ஒரு நவீன ராஜராஜ சோழனாக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி தான் இன்றைக்கு பொற்கால ஆட்சியாக திகழ்ந்து கொண்டு இருக்குது. அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. எல்லோ கட்சியும் வெளியிடுவாங்க. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு நிறைவேற்றிருக்கோன்னு கொடுத்துருக்கிற ஒரே ஆட்சி இந்தியாவிலே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். குறிப்பாக எத்தனை தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதில் 404 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே ஆட்சி இந்தியாவிலே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். மீதம் இருக்கிறது 101 திட்டங்கள். இந்த 101 திட்டங்களுக்கும் ஏன் எங்களால் செய்ய முடியலன்னு ஒரு அரசு விளக்கம் கொடுக்குது. 505ல் 404 நிறைவேற்றிருக்கிறோம், 101 நிறைவேற்ற முடியல. அதில் 34 திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்காகவும் அவங்களுடைய ஃபைனான்ஸுக்காகவும் காத்துட்ருக்குறோம். மீதம் இருக்கிற 67 திட்டங்களில் சில இடங்களில் மக்களுடைய எதிர்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருக்குது. அதனால் எங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரே ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். அதே போலவே தஞ்சை மாவட்டம் என்பது ஒரு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். அந்த விவசாயிகள் நிறைந்த மாவட்டத்தில் கலைஞர் காலம் தொட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்று ஏற்படுத்தியது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அதே போலவே விவசாயிகளுக்கு எந்த விதமான போராட்டமும் இல்லாமலே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதை தாண்டி கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ததும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கலைஞருடைய அரசு தான். அதை தாண்டி விவசாயிகளுக்கான ஒரு ஆட்சியாக அவங்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளில் வட்டி இல்லாத பயிர்க்கடன் கொடுத்தாங்க. அதை தாண்டி வட்டி இல்லாத நகைக்கடன் கொடுத்தாங்க. தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு அரசு. அனைவருக்கும் வணக்கம். ஒரத்தநாடு ஒன்றியம் புலவன்காடு மாரியப்பன். நான் ஒரு முன்னோடி விவசாயி. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட மட்டுமல்லாமல் குறுவை தொகுப்பையும் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செஞ்சுருந்தாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு பகுதி தான் அதிக உற்பத்தி எடுத்து சாதனை புரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா 3 போகம் நாங்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறுவையில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு 3 டன் மேலே நாங்கள் எடுத்துருக்குறோம். அதற்கு இந்த குறுவை தொகுப்பு எங்களுக்கு உதவியாக இருந்தது. அதோடு மட்டும் இல்ல, முறை வைக்காமல் இந்த ஆண்டு தண்ணீர் விட்டது. கூடுதலாக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இலவச மின்சாரம் கொடுத்ததன் பயனாக தான் இந்த அளவு நாங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அப்போ இப்படியாப்பட்ட சூழலில் இருக்கும்பொழுது சில நேரங்களில் பருவம் தவறி மழை பெய்கிறது. அதோடு மட்டும் இல்லை, வடகிழக்கு பருவமழையை எங்களை பாதிக்கிறது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போல்லாம் முதல்வர் உடனடியாக அந்த இடத்திற்கே வந்து ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்தோடு மட்டுமல்லாமல் நிவாரணங்களை அறிவித்து பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கும் உடனடியாக அந்த தொகையை விடுவித்து ஒவ்வொருடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாடு அடையக்கூடிய சூழ்நிலையை செஞ்சுட்டாரு. அதனால இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் ஒரு வழிகாட்டிங்கிறதுனால தான் உண்மையிலே ஒரு ரோல் மாடலாக அனைத்து மாநிலங்களுக்குமே நமது தமிழ்நாடு முதலமைச்சரை தான் ரோல் மாடலாக இருந்துட்டு இருக்காப்ல. நிச்சயமா மகிழ்ச்சி. குறுவை தொகுப்புங்கிறது ஒரு முக்கியமான இதா இருந்திருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா அதோட மட்டும் இல்ல, கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் சம்பா செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாயிகள்லாம் குறுவைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா குவிண்டாலுக்கு 2500 545 கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கப்ப நம்ம குறுவைக்கு போனா அதிக ஈல்டை எடுக்க முடியும், நம்மளுக்கு தொகையும் கிடைக்குது. அப்ப ஏன் நம்ம சம்பாவுக்கு போகணும்? சம்பாவுக்கு போனா வடகிழக்கு பருவமழையில பாதிக்கப்படுறோம், நம்ம பயிர் காப்பீடு செஞ்சாலும் கிடைக்கிறது சிரமம். ஆனா அதே சமயத்துல இதுக்கு போயிட்டோம் நம்ம லாபம் கிடைக்குது. 1 ஏக்கருக்கு 3 டன் எடுத்தாலே 75,000 ரூபாய் கிடைக்கிறது. நாங்க செலவு செய்யறதோ 30,000 தான்.
கூடுதலாக 45,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இதை விட அப்புறம் என்ன எங்களுக்கு சலுகை வேண்டி இருக்கின்றது? சூப்பர் சூப்பர் அது மாதிரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்போல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் செஞ்சுட்டு இருக்காப்புல. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆட்சி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா டிபிசியில் வந்து 500லேருந்து 600 மூட்டை தான் கொள்முதல் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆண்டு 1000 மூட்டைகளுக்கு மேல கொள்முதல் பண்ணி மிகப்பெரிய சாதனை அடைஞ்சிருக்கிறோம். ரைட் ரைட் ஓகே. இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிறோம்னா Right, அதுக்கு மகிழ்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முக்கியமான நன்றி காரணமாக நன்றி இருக்கும். நன்றி. ஓகே ஓகே. என்னுடைய பேர் கோவிந்தராஜுங்க, விவசாய சங்க தலைவர். சரி. இன்னைக்கு இந்தியாவிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்து அந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து அதன் மூலமாக இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் பூரா அப்படியே பயனடைகிற அளவிற்கு மாண்பு முதல்வரோட சாதனை எங்களுக்கு சொல்லி மாறாது. பட்ஜெட் வந்து மிகப்பெரிய பெரிய சாதனை. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறப்பது வழக்கம். ஆனால் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து ஆறு ஏரி குளங்கள் எல்லாம் வந்து தூர்வாரும் பணியை விரைவாக முடித்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கும் போது கடைமடை பாசன பகுதிகளையும் தண்ணி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்ததுனால இன்னைக்கு அந்த தண்ணீர் எல்லாம் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கும் போது கடைமடை பாசன பகுதியில் போறதுனால இன்னைக்கு என்னன்னா நெல் சாகுபடி அபரிவிதமான விளைச்சல் நமக்கு ஏற்பட்டிருக்குது. அதே போல அந்த அபரிவிதமான விளைச்சல் ஏற்பட்டிருக்கிறதுல வந்து விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் விலை அறிவிச்சதுனால இன்னைக்கு மாற்று பயிருக்கு போன விவசாயிகள் கூட நெல் சாகுபடிக்கு வந்துட்டாங்க. கடந்த காலங்களில் நெல்லை போட்டுட்டு மாச கணக்கில் நாங்கள் பணத்துக்கு அலைவோம். 24 மணி நேரத்தில் அந்த வங்கி கணக்கில் ஒரு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறாங்க. உண்மையிலே இது பெரிய ஒரு வரலாற்று சாதனை. அதே போல வந்து அண்ணன் சொன்னது போல பஞ்சநதி கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி ரூபாயில வந்து மெகா டிபிசி ஓபன் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக் விவசாயிகள் நெல்லை கொண்டு கொடுக்கறதோட சரி அதே லோட் பண்ணி அதே தூத்தி அதே இது பண்ணி லாரியில் ஏற்றுற அளவுக்கு பண்றது மெகா டிபிசி. அதே போல ஒரத்தநாடு வட்டம் நடூர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு 150 கோடி ரூபாயில் திறந்த வெளி மெகா சேமிப்பு எங்களுக்கு அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கல் நாட்டு இன்னைக்கு அந்த திட்டம் வந்ததுனால இன்னைக்கு விவசாயிகள் நெல் கொள்முதல் பண்ணுற அத்தனை நெல்லுகளையும் அங்கே சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சேர்ந்தது இந்த முதல்வர். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சாதாரண விவசாயிகள் ஆழ்குழாய் கிணறு அமைக்கணும் குறைந்தது 10 லட்சம் ரூபா செலவாகுது. எங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா மானியம் கொடுன்னு 40 ஆண்டு காலமாக நாங்கள் கேட்டுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே வந்து விவசாயிகள் எந்த இடத்துல வந்து தரிசா இருக்கிற நிலத்தை வந்து செப்பரேட்டு ஆழ்குழாய் கிணறு அமைத்து அதற்கு மின் இணைப்பு கொடுத்து அதற்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதற்கு வந்து மரக்கன்றுகள் இலவசமாக நட்டு உண்மையிலேயே இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து ஒரு 10 ஏக்கர் வந்து முந்திரி சாகுபடிக்கு இன்னைக்கு வந்து பழம் எடுக்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே சரி விவசாயம் மட்டும் வளர்ந்தா இந்த மாவட்டத்தில் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்குது. வேறு தொழிற்சாலை பெருசாக வர முடியாது. அதனால் தொழில்துறை அமைச்சர் மூலமாக தஞ்சாவூரில் ஒரு மினி இது போட்டு டைட்டில் பார்க் போட்டார். 3000க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து இன்றைக்கு வேலையில் இருக்காங்க. சிறப்பாக அதை இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே போல் விவசாய மாவட்டம்னு இல்லாமல் டைட்டில் பார்க்கு நமது செங்கிப்பட்டி அருகே சிப்காட் சார்பாக ஒரு பெரிய தொழிற்பேட்டை அமைவதற்கு ஆரம்ப பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக ஒரத்தநாட்டில் ஒரு நீண்ட காலமாக அந்த வெட்டிக்காடுலேருந்து அந்த ஈச்சங்கோட்டை போகிற பாதை ஒடுக்கமான முதலமைச்சருக்கு நாலேஜுக்கு எம்பி எழுதி கொடுத்தாரு. நானும் சொன்னோம் அறிவிச்சிட்டார். மேடையில் அறிவித்து இப்போ பணிகளை தொடங்கி அந்த சாலை பணி நடந்துக்கிட்டு இருக்கு. 5 திட்டம் அறிவிச்சார். அதில் ஒரத்தநாட்டுக்காது. அதே போல் தென்பெரம்பூர் இது கள்ளப்பெரம்பூர்கிட்ட ஒரு பாலம் வெண்ணாறு வெட்டாறு 2 ஆறுக்கும் மேலே அந்த பாலம் அது போட்டால் ஒரு 25 கிராமம் எளிதாக தஞ்சாவூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு போகலாம். விவசாயி நெல் எடுத்துகிட்டு வரலாம். நம்மளே டிபிசிலேருந்து நெல் கொண்டு வரணும்னா அதை பூதலூர் சுற்றி வரணும். இப்போ அந்த புது பாலம் வந்துட்டுனா 15 கிலோமீட்டரில் நடூரில் வந்து பெரிய மெகா குடோன் அமைக்கிறோம். ஈஸியாக கொண்டு வரலாம். அது எதிர்கால திட்டத்தை போட்டு அந்த பாலத்தையும் முதலமைச்சர் மேடையில் அறிவித்தார். அதே மாதிரி திருக்காட்டுப்பள்ளியில் ரொம்ப நாளாக ஒரு போக்குவரத்துனா பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கெல்லாம் போனால் 1.5 மணி நேரம் நிற்கணும். எடுத்தோடனே எம்எல்ஏ தான் வைவான். எங்கே என்ன எம்எல்ஏ என்ன பண்ணுறான் ஆட்சியாக நடத்துகிறாரு அப்படி இப்படி திட்டக்கூடிய காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை எளிமையாக போய்த்து அந்த பணியை நான் எம்பி போய் தொடங்கி வச்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாலங்கள் தஞ்சாவூரில் எங்கெங்கே தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர். மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை. அதே போல் மருத்துவமனைகள் தஞ்சாவூர் மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைக்கு நீங்கள் போய் பாருங்கள். ஐசியூ எல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. மருத்துவர்கள் அதேமாதிரி ரொம்ப அருமையான மருத்துவர்கள். இங்கே ஒரு டீம் நல்ல டீமு.
அவங்க எல்லாருமே அதை ரொம்ப அப்ரிஷியேட். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆஸ்பத்திரி உள்ளே போக முடியாது. இன்றைக்கு அதை சுகாதாரமாக நல்ல கட்டமைப்போடு மருந்து மாத்திரை எல்லாம் கிடைக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையமும் தென்னங்குடியில் ஒரு கட்டடத்தை அமைச்சர் வச்சு திறந்தோம். அப்போ தான் அந்த 2,50,00,000 பயனாளியை தொடங்கி வச்சார் முதலமைச்சர். ட்வீட் பண்ணது உண்மை. இப்போ மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையை முதலமைச்சர் திறப்பது இலக்கம். இந்த முதலமைச்சர் அவர்கள் மேட்டூர் அணையை திறந்தது மட்டுமல்லாமல் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணையை எந்த முதலமைச்சரும் இதுவரைக்கும் கல்லணைக்கு வந்ததில்லை. முதல் முறையாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கல்லணைக்கு வந்து மேட்டூர் அணையும் திறந்து வச்சு கல்லணையும் திறந்து வச்சாங்க. திறந்து வச்சு குருவையும் சம்பாவும் மிக எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நெல் அவ்வளோ விளைஞ்சிருக்கு. ஏதோ எதிர்க்கட்சிகள் விஷம பிரச்சாரம் செஞ்சாங்க. இதே தஞ்சை மாவட்டத்தில் நெல்லை பர்ச்சேஸ் பண்ணலன்னு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போன குறுவை பருவத்தில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் இவ்வளோ குறுவை முழுக்க 3.25 லட்சம் மெட்ரிக் டன்னை குறுவை பருவத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சம்பா பருவத்தில் 6 லட்சம் மெட்ரிக் டன் இலக்கு. அதில் நேற்று வரை 4.25 லட்சம் மெட்ரிக் டன்னை நம்மளோட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமாக பிடிச்சி நல்ல முறையில் இயங்கிட்டு இங்கிருந்து மூமெண்ட்டு போகல அப்படின்னு விவசாயிகள் முதலமைச்சர்கிட்ட சொன்னாங்க. உடனே மூமெண்ட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு இங்கேருந்து ரயில் மூலமாக வேகன் ஏற்பாடு செஞ்சு அந்த முறையிலையும் இன்றைக்கி விவசாயம் மாவட்ட கழக செயலாளர் சொல்கிற மாதிரி தொழில் வளர்ச்சி எல்லா வளர்ச்சியிலும் இன்றைக்கி. அதையும் குறிப்பாக மக்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் இந்த ஆட்சி ரொம்ப கவனமாக இருக்குது. நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரணும்னா அதுக்கு ரொம்ப உள்ளாட்சி ரொம்ப அவசியம். கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சோன்னே கிராமங்கள்லையாக இருந்தாலும் நகரையாக இருந்தாலும் குடி தண்ணீர் ரொம்ப அவசியம். எந்திரிச்சோன்னே பைப்பை திறந்தோன்னே தண்ணி வரணும். இல்லைன்னா பெண்கள் அவ்வளோதான். ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணி வரணும். மாலையில் தெரு விளக்குகள் இருக்கணும். அதை தாண்டி சாலை திட்டம்னா இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாலை திட்டம் மிக சிறப்பாக இருக்குது. நீங்களாம் பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம். போனீங்கன்னா தரமான தார் சாலைகள் போடப்பட்டு 2 பக்கமும் வெள்ளை கோடுகள் போடப்பட்டு மிக நல்ல சாலைகளாக இன்றைக்கு அடிப்படை தேவைகளை இன்றைக்கு இந்த அரசாங்கம் நீட்டிருக்கு. என் பேர் ரமேஷ் நாராயணன், இங்கே தஞ்சாவூர் தான். மாற்றுத்திறனாளி அப்படின்னு இப்போ சொல்லணுங்கிறது தைரியமாக சொல்கிறோம், தயக்கம் இல்லாமல். முன்னாடியெல்லாம் அப்படி பேச முடியாது, தெரியும். அது ஒரு சிறப்பான அது சட்டப்படியும் எங்களை யாரும் பேச முடியாதுங்கிற அங்கீகாரம். மேலும் மாற்றுத்திறனாளிக்கு மாநகராட்சி அப்புறம் ஊராட்சியில் இப்போ ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நியமன பதவி நிச்சயமாக அதுவும் பாராட்டத்தக்கது. ரொம்ப வரவேற்கிறோம் அதை. மற்றபடி உதவித்தொகை மாதம் கொடுக்கறது, மருத்துவ காப்பீட்டு திட்டம் எல்லா வகையிலையும். வேலைக்கு 4% கவர்மெண்ட் வேலையில் அது கொடுக்குறாங்க. நான் பிடெக் படிச்சிருக்கேன். சரி, கூடிய சீக்கிரம் வேலை கிடைக்க போகுது. ஓகே, மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தில் இருக்கேன். ஓகே, மேலே உங்களுக்கான உதவித்தொகை என்பது 1500 அதிகரிக்கப்பட்டுச்சு இல்லையா முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு? அது அதிகப்பட்டுச்சு. போன வாரத்தில் சேர்த்தும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரைட். அதுவும் கொடுத்துருக்காங்க. பேருந்துல நீங்க போகிற போது மகளிர் விடியல் பயணம் மாதிரி உங்களுக்கும் பேருந்துல கட்டணம் இல்லா பயணம் தான். எங்களுக்கு மட்டும் இல்ல, கூட உதவி வர்றவங்களும் பாதி டிக்கெட்டு தான். அது ரொம்ப பாராட்டத்தக்கது. நிச்சயமா. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி கொடுத்துருக்காங்க. 3 வீல் ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க, வீல் சேரு. நீங்க வாங்கியிருக்கீங்களா? இருக்கு. அதில் தான் இப்போ வந்திருக்கேன் நான் இன்னைக்கு. இந்த ஆட்சியில தான் வாங்கினது. கடந்த ஆட்சியில் ஒன்றும் முடியல. 15 வருஷமா போராடி இந்த ஆட்சி 1 வருஷத்துலேயே கொரோனா டைமுங்கிறனால லேட் ஆனிச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, வந்தோடனே ஆர்டர்லாம் போட்டாங்க. ஓகே, 2021 கொடுத்துட்டாங்க எனக்கு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அதாவது என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த வண்டியிலேயே நான் இன்னைக்கு முதலமைச்சர் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. மாற்றுத்திறனாளி என் தொகுதியில் என்கிட்ட மனு கொடுப்பாங்க. எனக்கு 3 சக்கர வண்டி வேணும், மோட்டார் வண்டி வேணும், எனக்கு முடியல, வீட்டை விட்டு. நம்ப மாட்டீங்க, பெண்டிங்கே கிடையாது. தஞ்சை மாவட்டத்தில் அந்த மனு கொடுத்த யாருக்கும் வண்டி வழக்காம இல்லை. இப்போ கூட நாங்கள் ஒரு 250 வண்டி 300 வண்டி ஸ்கூட்டி அந்த இவங்களுக்கு அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி குன்றியவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கூட்டர்லாம் காஸ்ட்லியாக 16 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி பார்த்தாக்கா அது அவங்களே யாரும் உதவியாளர் இல்லாமல் வெளியில் போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு எல்லாம் கலெக்டர் நான் எல்லோரும் போய் மேயர் எல்லாம் தொடர்ந்து வச்சோம். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பாக பாப்பாவை காலையிலேயே ஸ்கூலில் கொண்டு விடணும்னா சாப்பிடாம தான் டெய்லியும் கொண்டு விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ காலை உணவு திட்டம் போட்டது மூலிமா கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கே அனுப்பி விடுற அளவுக்கு வந்துருச்சு. பாப்பாவே எந்திரிச்சு கிளம்பிடுறா. சாப்பாடை பற்றின பிரச்சனை இல்லாமல் காலையிலேயே கிளப்பி விட்றோம். அந்த ஒரு ரிஸ்க்கை குறைச்சிருக்காங்க. வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா பாப்பா? நீங்க சமைக்கிற நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா? காலையில ஸ்கூல்ல போடுறது தான் பிடிச்சிருக்குங்கிறா. 2 வேளையுமே ஸ்கூல்ல தான் சாப்பிட்றா. மதியம் சாப்பிட்டுட்டு வரதே போதுமா அப்படிங்கிற. நான் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதோட முடிஞ்சிருது. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஸ்கூல்லேயே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் போகணும்னாவே அதுக்காகவே நான் அனுப்பி விடணும் அப்படிங்கிற. சாப்பிடணும்
போகணும் அப்படிங்கிறதுக்காகனாலும் அனுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த பெரிய ரிஸ்க்கை குறைச்சிருக்காங்க. எப்படின்னா அம்மா கையால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க எப்போவுமே. இப்போ அவங்களுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு அம்மா மாதிரி இருக்காங்க அவங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிச்சயமா. அதாவது வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். பெரும் பிரச்சனையாவே இருந்தது. மதிய உணவு திட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப காலையிலயும் உணவு போடுறாங்கும் போது 2 வேளையுமே எங்களுக்கு ரிஸ்க் குறைஞ்சிருச்சு. குழந்தைங்க தாராளமா ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கும் ஒரு வேலைக்கு போறதுக்கான ஒரு இது வாய்ப்பை தந்திருக்காங்க எங்களுக்கு. சூப்பர்மா. நல்லா சொன்னீங்க. மகிழ்ச்சி. அம்மாட்ட கொடுங்க. சொல்லுங்க உங்க பேருமா? என்னோட பேர் பான்மதி, மேலாளங்கம். எனக்கு மருத்துவமனையில் மாத்திரை வீடு தேடி எனக்கு இது வருது. நல்லா செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரெஷரு பிபி இருக்கிறதெல்லாம் நல்லா சொல்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்க. ஆஸ்பத்திரிக்கும் இடையில போகிறேன். மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப எனக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒருத்தட்ட கடன் வாங்காமல் இதை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிறேன். இப்போ 5000 அனுப்புனாங்க. அது ரொம்ப 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 சௌகரியமாக போச்சு. நல்லா கை கூசாமல் செலவு பண்ணிக்கிட்டு நல்லா காய்கறியில் வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக வீட்டில் இருக்கேன். சூப்பர்மா. இப்போ வீட்டில் வந்து மக்களை தேடி மருத்துவம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போவீங்களா? முதல்லலாம் சுகர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அடிக்கடி நான் சென்டருக்கு போறது, வீடு தேடி மாத்திரை கொடுக்குறாங்க. அங்கேயும் செக்கப் பண்றாங்க. மாத்திரை கொடுக்குற பொண்ணுங்களும் வந்து செக்கப் பண்ணி மாத்திரை கொடுக்குது. நிச்சயம் 1000 ரூபாவும் வாங்குறீங்க, மக்களை தேடி மருத்துவ மூலம் பயன்படுறீங்க. சௌகரியமும் உண்டுப்பா எனக்கு. அப்படிங்களா? எந்த குறையும் இல்ல. மகிழ்ச்சிமா. ரொம்ப நன்றி. என் பேர் கற்பகவள்ளி. நான் கலைஞர் காப்பீட்டு திட்டத்திலேருந்து பயன்படுறேன். வந்து 1000 ரூபா மாதம் வர்றதுனால வந்து யாரையும் எதிர்பார்க்காம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆண்களை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்காம நாங்கள் செலவு பண்ணுறோம். வந்து ஒரு சிலிண்டர் வாங்கினாலும் சரி, எந்த செலவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஈஸியாக இருக்குது எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு. வந்து நாங்கள் வந்து தனித்து நிற்கிறோம். வந்து அது மாதிரி வந்து பெண்கள் நாங்கள்லாம் தனித்து நிற்கிறோம். அது மாதிரி இருக்கும். வந்து அது மாதிரி இந்த இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே யாரும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு செலவு பண்ணாலும் சரி, நாங்கள் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் சரி, எல்லாமே நாங்கள் சொந்தமாக வாங்கிக்கிற மாதிரி எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து அந்த மறுபடியும் ஆட்சி டிஎம்கே ஆட்சியே மறுபடியும் வரும்னு நிச்சயமா. வீட்டில் யாரோட உதவியும் இல்லாமல் இந்த 1000 ரூபா வச்சு நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்க. மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். ரைட். மகிழ்ச்சிமா. நன்றி. அம்மாட்ட கொடுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேவதி. நான் மேலாளங்கத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி 2 காலம் நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். ரேஷன் சாமானே வாங்க முடியாமல் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் வயசாகிடுச்சு, நடக்க முடியல. இப்போ எனக்கு வீடு தேடி அந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ரேஷன்லேருந்து. பணம் 1000 ரூபா மாதமும் கொடுக்குறாங்க. அதனால் நான் ரொம்ப பயனடைகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆட்சியை திரும்ப வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏம்மா திடீர்னு அலறீங்க? அம்மா அதான் புரியுதுமா. இல்லை அம்மாட்ட ஒரு நிமிஷம் கொடுங்களேன். இல்லைம்மா, அந்த ரேஷன் கடை வந்து பொருள் வீடு தேடி வருது, 1000 ரூபா கிடைக்குது, நீங்கள் கண் கலங்க பேசுறீங்க, தெரியுது எனக்கு ஆனந்த கண்ணீர்னு. ஏம்மா, நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நடக்க முடியல. எனக்கு 2 காலம் பஸ் ஆக்சிடென்ட் ஆனது, எனக்கும் நடக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ரேஷன் கடைக்கு போகிறது ரொம்ப சிரமப்பட்டீங்களா? ஆமாம். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அதனால முதலமைச்சர் வந்து அடுத்த தடவை வரணும்னு நினைக்கிறீங்க. உங்களே வரணும்னு நான் ரொம்ப மனமார கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றிம்மா. இந்த மாதிரியான ஏழைகளுடைய கண்ணீர் தான் சாட்சி முதலமைச்சருடைய ஆட்சிக்கு. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் சொல்லுங்கம்மா. என் பேர் சந்திரா. நான் ரொம்ப கால் நடக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ எனக்கு சென்ட்ரல்லேருந்து வந்து மாத்திரை மாதம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உதவித்தொகை ஐயா கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் கஷ்டம் இல்லாத இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது ஊனமுற்ற இதுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எனக்கு இதெல்லாம் பணம் வருது. அதை வச்சு நான் காசு சாப்பிட்டுட்டு இருக்கேன். 1000 ரூபா மாதம் வாங்குறீங்களா? வாங்குறேன். என்ன பண்ணுறீங்கம்மா? அதான் வாங்கி ஏதோ வந்து நல்லது கெட்டது எதுவும் வாங்கி சாப்பிடுவேன். கொஞ்சம் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்குங்களா? கஷ்டம்லாம் இல்லாமல் ஓரளவு இருக்கேன் சார். இல்லைங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்க. மகிழ்ச்சியாக இருக்கு. சரிம்மா. நன்றிங்கம்மா. மாண்புமிகு முதலமைச்சர் பேரில் தமிழ்நாடு பூரா முகாம் போட சொன்னார். பொதுமக்கள் வந்து கோரிக்கை மனு ஸ்டாலின் முகாம் எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்களோ, பேட்டா வேணும், எனக்கு சின்ன வண்டி வேணும், பெரிய டிராக்டர் வேணும், கதிரடிக்கிற மிஷின் வேணும், நாற்று நடுற மிஷின் வேணும்னு கேட்டாங்க. இயந்திரமாக்குறதுல மாண்புமிகு முதலமைச்சர் அப்படியே கொடுத்துட்டார். யார் மனு கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கு வண்டி போயிடுச்சு. இப்போ வண்டி வாங்கிட்டு இருக்காங்க, வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இதுமாரி யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன கட்சி, யார், ஏது. அதுக்கு முன்னாடி அரசெல்லாம் இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எம்எல்ஏ யார் மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வண்டி கொடுத்தாங்க. அந்த நிலையெல்லாம் இல்லை. ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து விவசாயிகளுக்கு உருவாக்கி இருக்கிறாரு. அதே போல் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அங்கங்கே உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி கல்விகளை பொறுத்தவரை பள்ளிகள் வந்து அரசு பள்ளிகள் ஒரு மாதிரி பள்ளிகளாக, வல்லத்தில் ஒரு மாதிரி பள்ளி இருக்குது. அவ்வளோ இப்போ பேரண்ட்ஸ் படிக்காத பேரண்ட்ஸோட பிள்ளைங்க அவ்வளோ டேலண்ட்டாக எல்லோரும் மார்க் வாங்குற அளவுக்கு
ஒரு போட்டி, நல்ல போட்டி, ஆரோக்கியமான போட்டி. நான் என் ஊருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் மனு குறைஞ்சிருக்கு. முதலமைச்சருடைய சாலை பணி அவர் கொடுத்தது அது பெரிய வரவேற்பு அது கிராமத்தில். ஏன்னா போன ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க, மெயின் ரோடாக போடுவோம். ஸ்கெட்சில் உள்ள ஒரு ரோடு, ஓடிஆர் ரோடு, எம்டிஆர் ரோடு, இதுதான் போட்டிருந்தாங்க ஹைவேஸில். ஆனால் மாண்பு முதலமைச்சர் இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளெல்லாம் சாலைகள் அந்த 10 ஆண்டு போடாதப்போ நிறைய ஊரில் உள்ளே போக முடியாது. நீங்கள் அது மாதிரி இருந்துச்சு உண்மை. ஆனால் அந்த 5 ஆண்டுகளில் 4000 கோடி தமிழ்நாடு பூரா ஒதுக்கி, அது ஊரக உள்ளாட்சித்துறையில் ஒதுக்கி, நாங்கள் எதெல்லாம் நான் எம்பி, இந்த தஞ்சாவூர் எம்எல்ஏ, அதே போல் வர அசோக்குமார்னு பேராவூர் எம்எல்ஏ நாங்கள் எழுதி கொடுத்தோம்ல, அதை அப்படியே ஆய்வு பண்ணி அப்படியே இப்போ சேங்ஷன் பண்ணி அத்தனையும் போடப்பட்டு கிட்டத்தட்ட 90% மேலே சாலைகள் போடப்பட்ட மாவட்டத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் கிராமங்களுக்கு எளிதாக போயிட்டு வெளியில் வந்தோம். நிச்சயமான அத்தனை திட்டங்கள் இருக்கு. விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சியும் இருக்கிறது. தொழில் வளர்ச்சி இருக்குது, விவசாயத்துக்கு வளர்ச்சி இருக்குது, மாணவர்களுக்கு நல்ல படிக்கிற சூழ்நிலை உருவாக்கும். இதுக்கு முன்னாடி கிரவுண்டு, சாதாரண கிரவுண்டு இல்லை, சத்யா கிரவுண்டு இன்றைக்கி பெரிய விளையாட்டு கேந்திரம் மாரி ஆகிருக்கு. எல்லோரும் பயிற்சி பெறுகின்ற ஒரு ஏழை எளிய மாணவர்கள்லாம் எளிதாக போனால் அது மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கு அந்த துறைக்கு தனி கவனம் செலுத்தி, ஏழை பணம் இல்லை அதனால் நம்மளால் விளையாடக்கூட முடியலைங்கிற அந்த எண்ணமே இல்லாத அளவுக்கு அந்த மாணவர்களை உருவாக்கி எல்லோரும் அதில் பயிற்சி பெறுறாங்க, வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளி துறை சிறப்பாக இருக்குது, திருநங்கைகள் துறை சிறப்பாக பயன்பட்டுருக்க. அதே போல் நாட்டுப்புற கலைஞர்கள் இங்கே தஞ்சாவூரில் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கும் நலவாரியம் அமைச்சு அவங்கள உறுப்பினராக்கி அவங்களும் ஒரு சமுதாயத்தில் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் தஞ்சாவூரில் இருந்தால் போய் இசைக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை செய்து அந்த அரசு தருது. அப்படி தலைவர் பார்த்து ஒவ்வொரு துறையாக செய்கிறாரு. மிகப்பெரிய வளர்ச்சியை நான் பெற்றிருக்கிறோம். அது மற்ற மாநிலத்துக்கு போனால் தான் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சிறந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியும். அதனால மிகப்பெரிய நல்ல ஆட்சியை நம்ம ஐயா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பல்லாண்டு வாழணும். இந்த பொதுமக்களுடைய வாழ்த்து அவரை நிச்சயமாக மீண்டும் அவர் 2.0 திராவிட மாடல் ஆட்சியை அமைப்பார் என்பதில் எல்லா அளவு சந்தேகம் இல்லை. என் பேர் சத்தியமூர்த்தி. நான் முதல் திட்டத்தில் இப்போ நாவலர் நாம வெங்கடசாமி நாட்டார் காலேஜில் படிக்கிறேன். இந்த பணத்தால் நான் வேலைக்கு போகிறது கொஞ்சம் குறைஞ்சி மாதம் ஃபீஸும் கட்டிக்கிறேன். எவ்வளோ தர்றாங்க? 1000 ரூபா வருது. சரி. நான் படிக்கிறது பிஏ தமிழ். சரி. அது நல்லா படிக்கிறாங்க. இது ஃபீஸ் கட்டுறதுக்கு நல்லா உதவியாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் கலைவாணி. நான் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியிலேருந்து வரேன். புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழக முதல்வர் அவர்களால் 2022ஆம் ஆண்டு தொடங்கி 2023ஆம் ஆண்டு முதல் இன்று வரையில் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் அதாவது மகளிருக்கு வழங்கி வராங்க. எந்த ஒரு நீங்கள் ஐடிஐ படித்தாலும் சரி, டிப்ளமோ படித்தாலும் சரி, 6ஆம் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறதுக்கும், அது தாண்டி நீங்கள் கல்லூரி போகிறதுக்கும் அந்த பணம் ரொம்ப உதவியாக இருக்குது. நான் அந்த புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா வாங்கினது மூலியமாக அதை சேர்த்து வச்சு இப்போ நான் முதுகலை படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஓ, அதை சேர்த்து வச்சு முதுகலை படிக்கிறீங்க? இல்லை, அந்த அளவுக்கு சேர்த்து வைக்க முடியுதாமா அதில்? இல்லை சார், அது நம்ம வீட்டில் கொடுக்காம இது மாதிரி கல்வி தேவைக்கு அப்படின்றதுனால வீட்லேயும் அதுக்கு அனுமதி கொடுத்ததுனால சில பேர் வீட்டில் எப்படின்னு தெரியல, இது மாதிரி படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம படிச்சுக்கலாம் சார். நான் அதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலியமா 1000 ரூபாய் வர்றதுனால அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. பார்ட் டைம் நேரத்தை குறைச்சிட்டு கல்லூரியில முழு ஈடுபாடுடன் படிக்க எங்களால முடியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த உதவியை செஞ்ச முதல்வர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒருவேளை இந்த 1000 ரூபாய் வச்சுதான் இப்ப நீங்க பிஜி படிக்கிறீங்க இல்லைங்களா? இந்த 1000 ரூபாய் கிடைக்கலன்னா பிஜி படிச்சிருப்பீங்களா? எப்படி இருக்கும்? படிச்சிருப்பேங்க ஐயா, நிச்சயமா படிச்சிருப்பேன். என்ன பகுதி நேர வேலைக்கு இன்னும் தொடர்ந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். இப்ப முழுமையா நீங்க கல்வியில கான்சென்ட்ரேட் பண்றீங்க, படிப்புல பண்ற மாதிரி இருக்கு. சூப்பர்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுதான் சாட்சி. ரைட் ரைட் ரைட். வணக்கம், என் பேர் கண்மணி. நான் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ நான் 3rd இயர் படிக்கிறேன் காலேஜ். எனக்கு புதுமை பெண் திட்டம் மூலயமா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை எடுத்து தான் புக்ஸோ இல்லை காலேஜுக்கு அதை எடுத்து தான் ஃபீஸ் கட்டுவேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கொடுத்ததுக்கு முதலமைச்சர் ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா நன்றிமா நன்றிமா. தம்பிகிட்ட கொடுங்க. வணக்கம், என் பேர் ரோமரும். 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காலையிலனா எங்கள் அம்மா தள்ளுவண்டி எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எங்கள் அப்பாவும் கொத்தனார் வேலைக்குன்னு போயிடுவார். நான் சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கே போவேன். பாடமும் படிக்க தெரியாது, ரொம்ப பசிக்கும், வயிறுலாம் இழுக்கும், பாடமும் கவனிக்க முடியாது. ஆனால் அந்தளவுக்கு பசிக்கும். இப்போ இந்த காலை உணவு திட்டத்துலேருந்து நான் காலையில் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கூலில். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா பானிபூரி கடை. பானிபூரி கடை, தள்ளுவண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைக்கு பசிக்கிற மாதிரி நிலைமை இருந்திருக்கு. சரி சரி. என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? காலையில் என்னென்ன போடுறாங்க? வெண்பொங்கல் போடுவாங்க, இட்லி. சரி, இந்த காலை உணவு திட்டம் கொடுத்த முதலமைச்சர் பேர் என்ன? மு.க. ஸ்டாலின்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த திட்டம் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு முதலமைச்சர் ஊட்டி விட்டார் தெரியுங்களா? பாத்துறீங்களா டிவியில? அப்ப என்ன தோணுச்சு உங்களுக்கு? நம்மளும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு அம்மா சமைக்கிறது பிடிச்சிருக்கா, ஸ்கூல்ல சாப்பிட்றது பிடிச்சிருக்கா? ஸ்கூல்ல தான் பிடிச்சிருக்கா. அம்மா என்ன சொல்றாங்க இப்போ? வீட்டில் சாப்பிட்டு போனாங்க, நான் ஸ்கூல்லே சாப்பிட்டு. சரி தம்பி, ஏன் இந்த சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க முதலமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? பசங்க பசி இல்லாமல் படிக்கணும். பசங்க இல்லாமல் படிக்கணும். ரைட், குட் குட் குட். நல்லா படிக்கணும். சரிங்களா? மகிழ்ச்சி. அவங்கள்ட்ட கொடுங்க, மைக்கிட்ட கொடுங்க. ஓகே. என் பேர் தையல் நாயகி. வணக்கம். என் பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க. 1000 ரூபா பணம் வருது. அது உதவியாக இருக்குது. எங்களுக்கு இதாக யூஸாகவும் இருக்குது. யார்ட்டையும் போய் ஒருத்தவங்கள்ட்ட நிற்காம குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கையும் எதிர்பார்க்காம நீங்க சொந்த காலில் நிற்கிற மாதிரி இருக்கு. நிற்கணும் மாதிரி. சரிம்மா சரிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. என்னோட பேர் மூ லாவண்யா. நான் நாவலர் நாமு வேங்கடசாமி கல்லூரிலேருந்து வந்திருக்கேன். தமிழ் புல 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். புதுமை பெண் திட்டத்துலேருந்து மாதம் 1000 ரூபா காசு வாங்குறேங்கய்யா. அந்த திட்டத்தின் மூலமாக நான் வந்து என் படிப்புக்கு தேவையான புக்கு எல்லாமே வாங்கிக்கிறேங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மருத்துவ செலவு கூட அதில் பார்த்துக்கிறேங்கய்யா. காலைல என்னைக்காச்சும் சாப்பிடாம வந்தேன் அப்படின்னா அந்த காசுலேருந்து காலை சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கிறேங்கய்யா. இந்த திட்டத்தை அறிமுகம் பண்ண முதல்வரையாவுக்கு ரொம்ப நன்றி. இல்லை நிச்சயமா, நீங்கள் 1000 ரூபாயில் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் பண்ண முடியுதா? சில பேர்லாம் 1000 ரூபாய் பிச்சை காசுலாம் கூட சொல்கிறவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா? 1000 ரூபாய் என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறாங்களே. அப்படிலாம் இல்லைங்கய்யா. அந்த காசை வச்சு இவ்வளோ திட்டத்தை பண்ண முடிஞ்சவங்களுக்கு அந்த ஃபீஸ் கூட அந்த காசில் கட்டலாங்கய்யா கொஞ்சம் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. அது எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக சேமிச்சு உங்களுடைய லைஃபுக்கு பயன்படுத்திக்கிறீங்க இல்லைங்களா? ஒருவேளை இந்த திட்டம் இல்லைன்னா இப்போ எந்த இயர் படிக்கிறீங்க நீங்கள்? செகண்ட் இயர்ங்கய்யா. செகண்ட் இயர். நீங்கள் அப்போ 12th முடிக்கும் போது இந்த திட்டம் வந்து அமலாயிடுச்சு இல்லையா? அப்போ ஒருவேளை இந்த திட்டம் இல்லைன்னா சில பேர் வந்து நாங்கள் படிக்க கூட வந்திருக்க மாட்டேன். நான் தமிழ்நாட்டில் பல பேரை சந்திக்கிறேன். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த புதுமை பெண் வச்சு திட்டம் மூலமாக? அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த திட்டத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் ஃபீஸாவது கட்ட முடியுது, இல்லைன்னா நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்கய்யா. ஓகே ஓகேம்மா, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த மாணவர்களில் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டத்தில் பயன்படுறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் 33,000 மாணவர்கள் அந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. இதை தாண்டி மிக முக்கியமாக இந்த நான் முதல்வன் திட்டம். இந்தியெல்லாம் +2 படிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன செய்யலான்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. அவங்க தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் பெரிய கல்வியறிவு இல்லாத இருப்பாங்க. நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்ம என்ன படிக்கணும்னு அவங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் நான் முதல்வன் திட்டம் வந்த பிறகு +2 முடிச்சிருக்கியா, நீ இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கியா, நீ இதை படி அப்படின்னு சொல்வதற்கு ஒரு நான் முதல்வன் திட்டம். நீங்கள் எல்லோரும் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்துருப்பீங்க. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இன்பாங்கிற ஒரு IPS பேட்டி கொடுத்துருப்பாங்க. என்னுடைய தந்தையார் ஒரு போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அம்மா ஒரு கூலி தொழிலாளி தான். நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஊக்கத்தொகையை பெற்றுத்தான் இன்னைக்கு இன்பா IPS அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நான் பெற்றிருப்பேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள். அதுலேயும் குறிப்பாக என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதியில் நான் நேரடியாக போய் பார்த்த விஷயம் உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். என்ன காரணம்னா, பட்டுக்கோட்டை பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் என்னை கல்வித்துறை அதிகாரிகள் அழைச்சி அங்கே ஒரு முகாம் நடக்குது வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்ன முகாம்னு அங்கே போனப்போ நான் முதல்வன் திட்டத்தில் அதுவும் ஒரு ஸ்கீம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அங்கே போகும்போது பார்த்தோம்னா ட்ராப் அவுட், இடைநிற்றல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு எவ்வளோ விழிப்போடு இருக்குங்கிறதுக்கு இந்த மாணவர்கள்லாம் நல்லா நினச்சி பார்க்கணும். அதாவது +2 முடிக்கிறாங்க. +2 முடித்தவங்க கல்லூரிக்கு எத்தனை போய் சேர்றாங்க, எத்தனை பேர் சேரலைன்னு ஒரு அரசாங்கம் நம்ம நல்ல கல்வியை கொடுக்குறோம், +2 முடிச்சுட்டாங்க, காலேஜ் போய் சேர்றவங்க சேரட்டும், சேராதவங்க இருக்கட்டும்னு அப்படி நினைக்கல. திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் இல்லாமல் தான். ஏன் +2 முடிச்சுட்டு அவங்க போய் கல்லூரி சேரலை அப்படின்ற ஒரு கணக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்து நான் 2 சட்டமன்ற தொகுதியில் பட்டுக்கோட்டை அரசு ஆண்கள் மாதிரி மேல்நிலைப்பள்ளிக்கு போனேன். அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலும் 1269 மாணவர்கள் +2 எழுதியிருக்காங்க. +2 எழுதி பாஸ் பண்ணி கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 189 மாணவர்கள் கல்லூரியில் போய் சேரலை அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, கணக்கை மட்டும் எடுத்து வச்சுக்காம ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு அரசு அதிகாரியை இந்த அரசாங்கம் அனுப்பி, ஏன் நீங்கள் கல்லூரி சேரலை, உங்களுக்கு சேருவதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த 189 மாணவர்களில் கூப்பிட்டு வச்சு ஒரு முகாம் நடத்தினாங்க. இந்த முகாமுக்கு நான் போகும்போது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன். 152 மாணவர்கள் அங்கே கலந்துக்கிட்டாங்க. இது மாதிரி ஒரு பக்கம் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு பக்கம் கல்லூரி முதல்வர்கள் உட்காந்துருக்காங்க, இடையில நாங்கள் உட்காந்துருக்கோம். அப்போ எந்திரிச்சு ஒரு கல்லூரி முதல்வர் பேசுகிறார். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? +2 படிச்சிருக்கேன். என்ன குரூப் படிச்சிருக்கீங்க? பிகாம், காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கேன், சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன். அப்படின்னு ஒன்று, எங்கள் கல்லூரியில் பிகாம் இருக்குது வாங்க, எங்கள் கல்லூரியில் BSc கெமிஸ்ட்ரி இருக்குது வாங்க, ஃபிசிக்ஸ் இருக்குது வாங்க, ஏன் நீங்கள் கல்லூரி சேராமல் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, புதுமை பெண் திட்டம் இருக்குது, பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை ஒரு அரசாங்கம் எவ்வளவு மாணவர்கள் மத்தியில் ஒரு இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இல்லையா? நான் அடுத்த நாள் அந்த கல்வித்துறை அதிகாரிகிட்ட கேட்டேன், இவ்வளவு மாணவர்கள் கலந்துக்கிட்டதில் எத்தனை பேர் நம்ம கவுன்சிலிங் கொடுத்து எத்தனை பேர் கல்லூரிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன். உள்ளபடியே அன்றைக்கி நான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றியை சொன்னேன்.
அன்றைக்கு 119 மாணவர்கள் அடுத்த அன்றைக்கே கல்லூரியில் அட்மிஷன் போட்டு அதில் பங்கேற்றாங்கிற செய்தி நல்ல செய்தி. இன்னைக்கு இந்தியாவிலே மிக சிறப்பானது திட்டம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்தியாவிலே எல்லாரும் எல்லா மாநிலத்திலையும் சொல்கிறாங்க நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம், 500 ரூபா கொடுப்போம். சில கட்சிகள் வந்து நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய குறிக்கோளை வந்து சில பேர் ஏளனம் பண்ணாங்க. ஓசி பஸ் வேண்டாம், உதவித்தொகை வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் அதே கட்சி இன்னைக்கு நாங்கள் 2000 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி இந்தியாவிலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது வந்து நான் உங்களுக்கு ஒரு உரிமை அப்படின்னு சொல்லி மகளிருக்கான உரிமைன்னு சொல்லி 1,31,00,000 மகளிருக்கு இன்றைக்கி வங்கிகளில் வரவு வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டம் முத ஆரம்பிக்கப்பட்டது. அதேபோல் தமிழ்நாட்டில் தான் இந்த கட்டணமில்லா பேருந்து பயண சேவை இன்றைக்கி குறிப்பாக 899 கோடி முறை அந்த கட்டணமில்லா பேருந்தில் எவ்வளவு பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அரசு விளக்க சொல்லுது. 899 கோடி முறை பெண்கள் இந்த கட்டணமில்லா பேருந்தில் ஏறி பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற சிறப்பான திட்டங்கள்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதை கொடுத்துருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறதுன்னு கேட்டோம். நிச்சயம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம். நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளப்பெரம்பூர் ஊர்லேருந்து வரோம். அங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலில் நாங்கள் அர்ச்சகராக இருக்கிறோம். நம்ம தமிழக முதல்வருடைய இந்த அரசாணையின் கீழே வந்து நாங்கள் வந்து அர்ச்சகரை பணி செய்கிறோம். எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு. அது 1500 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி 2500 ரூபாயாக மாதம் வந்து 2500 ரூபாயாக எங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையை வழங்கிட்டு வராங்க. அதுபோல் எங்களுடைய வருடம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் குழந்தைகளுக்காகவும் திருமண நிகழ்வுக்காகவும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊக்கத்தொகையை வழங்கி இந்த அர்ச்சகர்களுக்கும் ஒருகால கிராமப்புற பூசாரிகளுக்கும் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அந்த பணமானது கொடுக்கப்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் செய்யக்கூடிய நிலையில் அமையப்பட்டிருக்குது. எங்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கி வரக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய திருக்கோயில் அர்ச்சகர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஐயாட்ட. நான் தஞ்சாவூர்லேருந்து பட்டாச்சாரியார் பேசுகிறேன். பெருமாள் கோயில் எங்களுக்கு அதே மாதிரி நல்ல திட்டங்கள் அமைச்சு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தனியாக எங்களுக்கு ஒரு 1000 ரூபா மாதத்துக்கு பத்தாதுன்னு மாதத்தோறும் 1000 ரூபா எங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க. நம்ம மாண்புமிகு முதல்வர் அமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாதத்தோறும் கல்வி உதவி. நன்றி நன்றிங்க நன்றிங்க. வணக்கம். என்னுடைய பேர் சின்னப்பா. அந்த கிராம கோயில் பூசாரிகள் பேரவை சார்பில் வந்து கலந்துக்குள்ள வந்துக்கிறேன். தன்னுடைய சொந்த உழைப்பில் கூலி வேலை பார்த்து வந்து கோயிலில் பூஜை பண்ணி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. இப்போ தமிழக முதல்வர் வந்து கடந்த 28ஆம் தேதி சென்னையில் பூசாரிகள் மாநாடு நடத்தி அந்த மாநாடு மூலமாக பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகையாக ரூபாய் 1500 அறிவித்து அன்னைக்கே வழங்கினாங்க. அதை நாங்கள் பெரும் பாக்கியமாக நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். இந்த தமிழகத்தில் சிறப்பான ஆட்சிகளை பொற்கால ஆட்சி செய்கின்ற தமிழக முதல்வர் எங்களுடைய பூசாரிகளுடைய வாழ்வில் பொற்கால திட்டத்திற்கு இந்த தஞ்சை மாவட்ட பூசாரிகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் செந்தில்நாதன், சாலையோர வியாபாரி. முதலமைச்சரோட முகாமில் தான் எனக்கு வந்து முத அட்டை கொடுத்தாங்க. சரிங்க. உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்ங்களா? சரி. நீங்க அந்த மனுவில் என்ன கொடுத்துருந்தீங்க? உங்களுக்கு என்ன நடந்தது சார்? அந்த மனுவில் வந்து சாலை ஓரத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்கு அடையாள அட்டை வேணும்னு சரி கேட்டிருந்தோம். அதுக்காக கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ அந்த கிடைச்சதுனால என்ன பயன் உங்களுக்கு? அந்த அடையாள அட்டை பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க மாநகராட்சி சார்பாக. ஓகே ஓகே. அதுக்கு அந்த அட்டை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம். மகிழ்ச்சிண்ணா. ரொம்ப நன்றி 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 நன்றி. நான் பட்டுக்கோட்டையில் இருக்கேன். பேர் மதியழகன். சரிங்க. நான் கோயிலில் பூசாரியா 48 வருஷமாக பணி செய்கிறேன். இதுவரைக்கும் எங்களுக்கு யாரும் செய்யாத ஒரு நிலையை முதலமைச்சர் எங்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி 4000 கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்போ ஐயா வந்து 5000 ஆக்கியிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எல்லா இதுவும் இது பண்ணாங்க. எங்களை யாரும் திரும்பி பார்க்கறது கிடையாது. நான் 48 வருஷமா அதில் பணி செய்கிறேன். ₹1 கொடுத்தது கிடையாது. அதுவும் எங்கள் கோயிலுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் உழைச்சி தான் அதுக்கு எண்ணெய் போடுறது பூ வாங்குறது எல்லாம் செய்யணும். என்னைக்கோ ஒருத்தவங்க ஒரு மாதத்தில் ஒரு அபிஷேகம் கொடுப்பாங்க. அதுதான் அன்னைக்கு தான் எங்களுக்கும் ஒரு 200-300 கொடுப்பாங்க. இன்று எங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 1500 ரூபா அந்த சம்பளமாகவும் இல்லை ஊக்கத்தொகையாக எங்களுக்கு வருது. நிச்சயமா வந்து எங்களுக்கு மனம் குளிர்ந்து அந்த இறைவனுக்கு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினாக்கா கோயிலுக்கு எதிர்ப்பாக உள்ளது, சாமிக்கு எதிர்ப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு தான் ஐயா சேகர் பாபு அவர்கள் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ஆன பிறகு தான் இது மாதிரி 2400 கோயிலுக்கு மேலே தமிழ்நாட்டில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்குது.
இதுபோல் பல திட்டங்களை அறநிலைத்துறைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு, 1000 ஆண்டுகள் கடந்த பழமையான கோவில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தியிருக்கிறாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்க, மகிழ்ச்சி. கோயில்களில் குடமுழுக்கு அதிகம் செஞ்சது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் நம்ம பெருமையோடு கொள்ளலாம். 4000 கோயில்களுக்கு இன்றைக்கி குடமுழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழுதடைந்த கோயில்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதோட அந்த பதிலடைந்த கோயிலை நம்ம சீரமைக்கிறது பெரிய புண்ணியம்பான். அதே இன்றைக்கி திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பழுதடைந்த கோயில் இருக்குது அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி புதுப்பிக்கப்பட்டு அதுக்கு இன்றைக்கி குடமுழுக்கு கொடுக்குறாங்க. கிராம பூசாரிகள் நலவாரியம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ கிராமங்களில் அந்த விளக்கு போடுறது கூட நிதி இருக்காது. அந்த விளக்கு போடுவதற்கும் நிதி அளித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆலயங்கள் இன்றைக்கி ஒளிமயமாக இருக்குன்னா அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது 1000வது ஆண்டு விழாவையும் கொண்டாடினாங்க முத்தமிழர் அறிஞர். அதே மாதிரி தான் ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, அரசு விழான்னு அறிவித்ததும் நம்முடைய திமுக அரசு தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னுடைய பேர் வள்ளி. நான் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியர், முதுகலை ஆசிரியராக இருந்தேன். இந்த கொரோனா தொற்றில் வந்து மாணவர்களுடைய கல்வி வந்து இடைநிற்றல் நிறைய ஏற்பட்டுச்சு. அப்போ ஐயா அவங்க வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எங்களை இல்லம் தேடி எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த கற்றல் இடைவெளியை போக்குறதுக்காக நாங்கள் வந்து வகுப்புகள் நடத்தினோம். எங்களை நிறைய அரசு வந்து ஊக்கப்படுத்தினாங்க. நான் 3 வருட காலம் இல்லம் தேடி தன்னார்வலராக இருந்தேன். அதில் வந்து நிறைய மாணவர்கள் எங்கள்கிட்ட படித்த நிறைய மாணவர்கள் அப்போ பயனடைஞ்சாங்க. இப்போ அவங்க வந்து திருப்பி பள்ளிகளுக்கு வரும்போது அவங்களுடைய கற்றல் அடைவு திறன் வந்து அதிகமாக வந்திருக்குங்கிறத நாங்கள் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். அதன் பிறகு இப்போ எங்களை வந்து அரசு பள்ளிகளில் வந்து ஆய்வக உதவியாளராக எங்களை வந்து அரசு வந்து பணி நியமிச்சிருக்கு. 9700 ரூபாய் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாயில இருந்து இப்போ 9700 ரூபா நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். என் பேர் இந்திராணி. சின்ன ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ அது மாத்திரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. சரிம்மா. வீட்டு தேடி நாங்கள் போகிறதில்ல. சுகர் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் பார்க்குறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. நல்லா வீடு தேடி வந்து வீடு தேடி வரலன்னு வச்சுக்கோங்களேன், யாரை கூட்டிட்டு போவீங்க ஆஸ்பத்திரிக்கு? அப்போ எல்லாம் போனால் ரொம்ப கஷ்டம். ஓகே, நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லையா? பார்த்துக்கிறேன். நன்றிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம், என் பேர் அமுதவள்ளி. நானும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் தான். 2021 நாங்கள் அப்பாயிண்ட் ஆனோம். இப்போ வரைக்கும் நான் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்கீமை வந்து அவங்க இடையிலே நிறுத்தலை. ஓகே. இன்னமும் பின்தங்கிய மாவட்டம் இல்லை ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் அதை கொண்டு போய்கிட்டு தான் இருக்குது. கொரோனா முடிஞ்சிருச்சு, பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்பவும் கவர்மெண்ட் என்ன பண்ணலை, ஸ்டாப் பண்ணலை. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. என்னோட பேர் ராகினி. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்கோம். சரி. ஐயா டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சார் வந்து தான் எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாங்க. அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மதிப்பும் மரியாதையெல்லாம் உயர்ந்துச்சு. திருநங்கை அப்படின்னா என்ன? திரு அப்படின்னா மதிப்பிற்குரிய, நங்கைனா பெண்கள். இவங்க மதிப்பிற்குரிய பெண்கள்னு சொல்லி எங்களுக்கு ஒரு முத்தான பேர் வச்சாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 ஹோம்கார்டு ஊர்காவல் படைக்கு திருநங்கையில் தேர்ந்தெடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அது ஒரு சாதனை தானே. எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த திருநங்கைகள் மத்தியில அவங்க வாழ்றாங்க, இருக்காங்க, அவங்க தைரியமா இருக்காங்க. சமுதாயத்தில் நல்லா இருக்கும், சமூகத்தில் நல்லா இருக்கும், மதிக்கிறாங்க மக்கள் எங்களை. ஒரு திருநங்கைக்கு ஐயா டாக்டர் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா இலவசமா கடையே கொடுத்து அதுல சுயதொழில் தொடங்கி அதை நேரடி பார்வையிட்டு நல்லா இருக்கீங்களாமான்னு நலம் விசாரிக்கிற முதலமைச்சர் இந்த நாட்டில் எங்கேயா இருக்காங்க? அவங்க வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, தஞ்சாவூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய திருநங்கைகள் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் வர்றோம். ஓகே. அப்படின்னாக்கா ஐயாவோட ஆட்சியால் தான் முடியும். ஐயா வந்து நிறைய நாள் நல்லா இருக்கணும், மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சிக்கு வரணும், திருநங்கைகளுக்கு நிறைய செய்யணும், மக்களுக்கு நிறைய செய்யணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நன்றி 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 நன்றி. மகளிர் விடியல் பயணம்னு சொல்லி ஐயா ஒன்று அறிவிச்சாங்க. பெண்களுக்கு மட்டும் ஐயா வழங்குறாங்களே, திருநங்கைகளுக்கு வழங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலமே நான் வந்து இது மாதிரி சேனல்ஸுக்கு வந்து நாங்கள் தஞ்சாவூர் மாவட்ட திருநங்கைகள் சேனல்ஸுக்கு திருநங்கைகளுக்கும் வழங்கணும்னு சொல்லி சாயங்காலம் தான் பேட்டி கொடுத்தேன். சரி. மறுநாள் பார்த்தா திருநங்கைகளுக்கு இலவச பயணம்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்க இருக்குது நம்ம தமிழ்நாடு திருநங்கைகளுக்கு வந்து இவ்வளோ சொன்ன உடனே ஐயா காதில் கேட்ட உடனே தளபதி ஐயா உடனே எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஆட்சி எங்களுக்கெல்லாம் ஒரு பொற்கால ஆட்சிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா பாட்டா கொடுக்கலாம். அங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் சுய உதவி குழு கடன்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. ஆமாங்க சார். உங்களுக்கு ஆச்சுங்களா? ஆச்சு. ஆனா சொல்லவே மாட்டீங்களா நீங்க? ஓகே, எவ்வளவு தூரம் இப்ப அவங்க சொன்னாங்க திருநங்கைன்னு பேர் வச்சதற்கு பிறகு நாங்க வந்து வெளியில தைரியமா சுயமரியாதையோட வர்றோம் அப்படிங்கிறதா. பெண்களுக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான். மகளிர் சுய உதவி குழு அது முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் மணிக்கணக்கில் நின்னெல்லாம் வந்து நிறைய கடன் அட்டைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா உங்க லைஃப் எந்த அளவுக்கு வந்து மேம்பட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இந்த குழு வந்து கொஞ்சம் உதவியா இருந்தது, வட்டி கம்மியா இருந்தது. ஓகே. ஒரு இதை ஏதோ ஒரு வீட்டில் ஒரு இது வாங்கி ஒரு தேவையோ ஒரு இதுவோ செய்ய தொழிலோ செய்ய ஒரு உதவியாக இருந்தது.
ஓகே ஓகேம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவங்கள்ட்ட கொடுங்க. அங்கே மருந்து கம்மியாக இருக்குது. ஓகே. எல்லாம் கஷ்டப்படுறவங்கலாம் விலை கம்மியாக கொஞ்சம் கிடைக்குது எல்லாத்துக்கும். எல்லாம் அங்கே வாங்குறோம் சார். முதல்வர் மருந்தகம் பத்தி சொல்றீங்களா? ஆமாம் சரி. சார். முதல்வர் மருந்தகம் இல்லாம வேற எதெல்லாம் உங்களுக்கு பயன் அடைகிறீங்களா? 1000 ரூபாய் கிடைக்குதா? அதெல்லாம் மகளிர் தொகை கிடைக்குது சார். குழுவில் இருக்கும். அதுவும் நல்ல இதாக பெனிஃபிட்டாக இருக்குது. சரி. போன மாதம் 5000 ஸ்டாலின் அவர்கள் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். ஓகே ஓகேம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவங்கள்ட்ட கொடுங்க. எனது பெயர் வந்து தாரணி. நான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து பளுதூக்கும் பயிற்றுனராக கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். சரி. என்னோட மாணவி வந்து யாஸ்மின் கூட இங்கே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ரீஜனலில் கோல்டு அடித்து ஸ்டேட்டில் சிஎம் ட்ராஃபியில் லாஸ்ட் நடந்த 2025 சிஎம் ட்ராஃபியில் கோல்டு மெடல் 1 lakh கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஊக்கத்தொகை தான் எங்கள் டெப்டி சிஎம் சார் எங்களுக்கு கொடுத்த இந்த ஊக்கத்தொகை தான் வந்து எங்களை வந்து அடுத்த லெவலில் தேசிய அளவில் 2025 டிசம்பர் மாதம் நடந்த தேசிய அளவில் வந்து வெண்கல பதக்கம் அந்த பொண்ணு வாங்கியிருக்காங்க. ஓகே. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் எங்களுக்கு ஸ்டேட் லெவலில் கிடைச்ச அந்த ஊக்கத்தொகை தான். கண்டிப்பா. இப்ப நீங்க பயிற்சியாளரா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல, நம்ம படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இல்லையே, அப்படி ஒரு கம்பேரிசன். உண்மையிலே சார் நான் பண்ணும் போதெல்லாம் வந்து எனக்கு இந்த அளவு வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ இருக்க ஆட்சி உண்மையிலே சொன்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஒரு பொற்காலம் தான். கண்டிப்பா. நன்றி நன்றி. பாப்பாட்ட மை கொடுங்க, பாப்பாட்ட மை கொடுங்க. கிட்டத்தட்ட இந்த விளையாட்டு வீரர்களுக்கான தினந்தோறுமான இந்த உணவு படியும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. நீங்க ரொம்ப உரிமை கொண்டாடுறீங்க. எங்க டெப்டி சிஎம், எங்க சிஎம்னு அவர் செஞ்ச அந்த விஷயங்கள் தான் உங்களை அவ்வளவு கனெக்ட் பண்ண வச்சிருக்கு. மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா. என் பேர் யாஸ்மின். நான் செல்வராஜ் ஸ்கூலில் வந்து 12th படிச்சுட்டு இருக்கேன். நான் வெயிட் லிஃப்டிங் ஸ்போர்ட்ஸ் வந்து 3 வருஷமாக பண்ணுறேன். 2025 வந்து சிஎம் ட்ராஃபி நடந்துச்சு. அதில் வந்து கோல்டு பண்ணேன். அதில் 1 lakh ப்ரைஸ் மணி கொடுத்தாங்க. நிச்சயம். அந்த ஊக்கத்தொகையெல்லாம் இல்லைன்னா வீட்டில் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க? அதெல்லாம் ஏன்பா போய்கிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப நினைச்சிருப்பாங்க. விட்டுருக்க மாட்டாங்க. இதுக்கடுத்து இம்ப்ரூவ் ஆகும். நாங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அமௌண்ட்டு எதுவும் செலவு பண்ண முடியாது எங்களால். ஓகேம்மா. இப்போ டெப்டி சிஎம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுறாரு உங்க துறையில? ரொம்ப மெனக்கடுறாரு, ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் ஊக்குவிக்கணும்னு உங்களுடைய பார்வை என்ன? சார் வந்து இதுவரை யாருமே செய்யலை இது வரைக்கும். எங்களுக்கு இதுமாரி நினச்சி பார்க்கல. நாங்கள் இவ்வளோ மணி வருவோம், சார் வந்து இவ்வளோ செய்வாங்க. இந்த சிஎம் ட்ராஃபி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் நாங்கள் இவ்வளோ வந்திருக்கோம். இப்போ நேஷனல் மெடல் அடிச்சதே நான் சிஎம் ட்ராஃபி அந்த கேஷ் மணியால தான். ஓகேம்மா, மகிழ்ச்சி. இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும். அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. வணக்கம் சார், என்னோட பேர் சத்யா. இந்த ஆட்சியில் தான் எனக்கு கடை கொடுத்து காய்கறி வியாபாரம் பார்க்குறேன். நான் காமராஜ் மார்க்கெட்டில் ஐயா வந்து என்னோட கடையில் தான் நான் கடை நடத்துகிறேன்னு சொல்லி பார்த்து ஐயா வந்து என்னோட கடையில் காய் வாங்கினாங்க. இது மாதிரி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே, காமராஜ் மார்க்கெட்டுக்குள்ளார வந்து திருநங்கையெல்லாம் உள்ளே போகிறதே ஒரு வசூலுக்கு போவோம், அந்த மாதிரி தான் போவோம். இந்த சமுதாயத்தில் இந்த ஆட்சியில் தான் திருநங்கைக்கு ஒரு கடை, திருநங்கையும் உழைக்கணும்னு சொல்லி இந்த ஆட்சியில் தான் எங்களை உழைக்க வச்சு அதை பார்க்க வச்சாங்க. வந்த கையோட 5 லட்ச ரூபா செலெக்ஷன் பண்ணி மானியத்தோடு எனக்கு ஊக்கத்தொகை செஞ்சு இன்றைக்கி மேலிடத்துலேருந்து ஒட்டசத்திரத்துலேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து டைரெக்டாக நான் கம்யூனிட்டி என்ன சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதோட 1 ரூபா கம்மி பண்ணி இன்றைக்கி தஞ்சாவூரில் லோன் வாங்கி நான் அந்த லோனும் கட்டிக்கிட்டு காய்கறி நடத்திட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் எங்களுக்கு தொகை கொடுக்குறாங்களே, அது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி. எங்கள் அப்பா அம்மா இருந்து எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி எங்கள் அப்பா மாதிரி எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. எங்கள் திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தாங்க எல்லாருமே ஐயாக்கு தான். நிச்சயமா நிச்சயமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தஞ்சை பெரிய கோவில் முன்னிலையில் இருந்து நம்ம அனைவருக்குமான முதல்வர் நிகழ்ச்சி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இத்தனை பேருடைய குரல் அடங்கி இருக்கிறது அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. விவசாயிகள் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, திருநங்கைகள் இருக்கிறாங்க, மகளிர் இருக்கிறாங்க, காலேஜ் கல்லூரி படிக்கிற பெண்கள், பள்ளி படிக்கிற மாணவர், இப்படி அத்தனை பேருடைய நம்பிக்கை முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்பது ஒவ்வொருவருக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு குடும்ப தலைவரால் மட்டும்தான் யோசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் அவர்கள் அவங்க குடும்பத்தில் ஒருவராக இருந்து அத்தனுடைய திட்டங்களை நிறைவேற்றதுனால தான் இவ்வளவு பேர் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, திரும்பவும் அவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மனதார சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த திட்டம் தான். தஞ்சாவூரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. திராவிட மாடல் அரசாங்கம் தொடர வேண்டும் அப்படிங்கிறதா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் சந்திச்சு வந்து எங்களோட பேசினதுல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.